தனது இனிமையான குரல் வளத்தினாலும் பேரழகு நடனத்தினாலும் அனைவரையும் அன்று அதிகம் ஈர்த்தவர் வசுந்தரா தேவி என்னும் அழகு சிலை. சிறுவயதிலேயே பாடும் திறனால் புகழ்பெற்ற வசுந்தரா தேவி தனது தந்தையின் எதிர்ப்பு இருந்தபொழுதும் தாயின் ஆதரவுடன் இசை மற்றும் நடனத்தில் ஈடுபட்டார். இசைத்தட்டுக்களில் வசுந்தரா தேவி அவர்களின் பாடல் உலகமெங்கும் வெற்றி பெற்றது. இளம் வயதிலேயே திருமணம் செய்து கொண்டவருக்கு 16வது வயதில் பிறந்த குழந்தைதான் இந்திய சினிமாவையே புரட்டி போட்ட அழகுமயில் வைஜெயந்தி மாலா என்பவர் ஆவார். 1939ஆம் ஆண்டு சுமார் 78 இந்திய கலைஞர்கள் மற்றும் இசைக்கலைஞர்களை கொண்ட கலாச்சார குழுவுடன் தனது கணவர் மற்றும் தாய் மற்றும் 6 வயது மகள் வைஜெயந்தி மாலாவுடன் வாடிகனில் உள்ள போப் ஆண்டவரை சந்தித்து அங்கு பரதநாட்டிய நிகழ்ச்சியை நடத்தினார். இந்திய சினிமா வரலாற்றில் இன்று வரை ரோமன் கத்தோலிக்க திருச்சபை போப்பை சந்தித்த ஒரே இந்திய நடிகை வசுந்தரா தேவி மட்டுமே என்பது சிறப்பான தகவலாகும்.